அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகளிர் உரிமை தொகையில 2500 கொடுக்க போறாங்க. அதே சமயம் புதிய பயனாளிகளுக்கு அடுத்த விண்ணப்பம் எப்பொழுது இதை கொடுக்க போறாங்க சொல்லிதான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தும் தனது தேர்தல் வாக்குறுதியை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தீவிரமாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளார். இதற்காக திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் தீவிரமாகவே நடைபெற்று வருவதால் புதிய விண்ணப்பங்களுக்கான பெண்கள் இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது. இதனால் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை மற்றும் பட்ஜெட்டிற்கு பிறகு இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அந்த வகையில் கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் 17 லட்சம் பெண்கள் புதிய பயனாளிகளாக இணைக்கப்பட்ட நிலையில் தகுதி இருந்தும் விண்ணப்பங்கள் அனைத்துமே நிராகரிக்கப்பட்ட அனைத்து பெண்கள் தீவிரமாக மேல்முறையீடு செய்துள்ளனர். இதனால் தேர்தல் கால கட்டுப்பாடுகளால் இம்மனுக்கள் அனைத்துமே நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அரசு எடுத்துள்ள திடீர் நடவடிக்கையானது பலரது வாழ்வாதாரத்தில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடந்த மே 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட போது முறையீடு செய்திருந்த தகுதியான அனைத்து பெண்களின் வங்கி கணக்கிலும் தலா ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. அதே சமயம் இந்த திட்டத்தில் அரசு எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி நேரடியாக இந்த தொகையை வழங்கியது பயனாளிகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது. இதனால் தங்களின் தகுதியை அரசு சரியாக கணக்கிட்டு மீண்டும் வாய்ப்பளித்திருப்பது மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக அனைத்து பெண்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இதனால் மேல்முறையீடு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதன் பலன் உடனடியாகவே கிடைத்திருப்பது இத்திட்டத்தின் மீதான மக்கள் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தி உள்ளது. அதே சமயம் புதிய பயனாளிகள் மற்றும் ஏற்கனவே பயன்பெற்று வருவோர் என அனைவரும் அரசின் இந்த செயல்பாட்டை சோசியல் மீடியாவில் பொது இடங்களிலும் பாராட்டி வருகின்றனர். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர தயாராகி வருவதாக தெரிகின்றன. இதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மகளிர் உரிமை தொகையை மாதந்தோறும் ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதாக அவர் வாக்குறுதியும் அளித்திருந்தார். அதே சமயம் புதிய அரசு பதவியேற்றவுடன் முந்தைய திட்டத்தை நிறுத்தாமல் மே மாதத்துக்கான தொகையை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதே நேரத்தில்தான் திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்யவும் பயனாளிகளின் லிஸ்டை முறையாக ஆய்வு செய்யவும் அரசு தீவிரமாக பணிகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரை மேம்படுத்தவும் தகுதியான அனைவருக்குமே பயன் கிடைப்பதை உறுதி செய்யவும் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால்தான் இந்த உரிமை தொகை கிடைக்காதவர்களும் புதிதாக விண்ணப்பிக்க காத்திருப்பவர்களுக்கும் இன்னும் 2 முதல் 3 மாதங்கள் வரை பொறுத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சரி, இந்த 2500 ரூபாயானது உயர்வு எப்போது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
இப்போதைக்கு சுமார் 1.3 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் நிலையில் தொகையை 2500 உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 23,400 கோடிக்கு மேல் கூடுதலாக நிதி தேவைப்படும் என தெரிகிறது. அதனால்தான் இதனை கருத்தில் கொண்டு ஜூன் அல்லது அதற்கு பிறகு வரும் மாதங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய அரசின் இடைக்கால பட்ஜெட் மற்றும் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கைக்கு பிறகே இறுதி முடிவுகள் எடுக்கப்படுமாம். அது மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்களை தவிர்த்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தகுதி வரம்புகளை மாற்றி அமைக்கவும் இந்த அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறார்கள். அதே சமயம் புதிய விண்ணப்பங்கள் எப்போது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து இது தொடர்பான புதிய அரசாணை வெளியான பிறகே ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாத வாக்கில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசின் இந்த அதிரடி முயற்சியால் தகுதியான ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் இந்த உதவித்தொகையானது முறையாக சென்றடையும் என்பதால் பெண்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். அடுத்தது, நிதி ஆதாரத்தை சரியாக திட்டமிட்டு வாக்குறுதி அளித்தபடி ரூபாய் 2500 வழங்கும் அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையானது தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்களை உண்டாக்கும் என்று இப்போதே எதிர்பார்ப்புகள் கிளம்பி உள்ளது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் தகுதி வரம்புகளில் அரசு மேற்கொள்ள போகும் புதிய மாற்றங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அந்தந்த காலத்தில் வெகுவாகும் என்றே தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் உங்க வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வந்துச்சா, இந்த 2500 வந்துச்சுன்னா நீங்க என்னென்ன செலவுகள் இங்க பண்ணுவீங்க? அதாவது மருத்துவ செலவா இல்ல கல்வி செலவா, என்னென்ன செலவு பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.